எதை உனக்கு என்று தரமாட்டார். நம்பி வந்திடுவோம் மகளே, பாரு சிறுவையிலே பரமேசு உயிர் கொடுத்தார். அவர் உன்னைத்தான் பிடித்தமான பாடல். நான் தனிமையாகவே இந்த பாடலை பாடி பாடி என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக சோமன்றது உண்டு. எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுங்க ஆண்டவர். சில நேரங்களில் நடக்காது, நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, தோல்வி கண்டது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு காலம் அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் காலத்துல எல்லாம் சரியா நடக்கும். இன்னைக்கு என்னோட பிள்ளைங்க 4 பேர் ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அது இந்த உலகத்திலே எனக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் என் பிள்ளைங்க ஊழியக்காரர்கள். ஆனா அவங்க ஆரம்பத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஊழியத்தெல்லாம் தூக்கி போட்டு உலகத்துல போய் ஏதாவது வேலை செய்யலாம், ஏதாவது வியாபாரம் இங்கே பொழைச்சுக்கலாம், வாங்கப்பா. அழுவேன். இந்த ஊழியத்துல பாடுவது ரொம்ப அழுவேன். அழுகிறத கண்ட பையனுங்க எல்லாம் சொன்னாங்க, வேணாம் வேணாம் ஊழிய வேணாம். அன்றைக்கு எந்தெந்த பையன்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஊழியத்தை செய்வார். நம்மளால முடியாது, ஆனா கர்த்தர் அதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை ஜெபம் பண்ணி நம்மளுடைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு காலையில 4 மணிக்கு நானும் என் மனைவி எழுந்து, அன்னைக்கெல்லாம் கீழ்ப்படிதல் பிள்ளைகள்ல முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா 2 பேரும் அவங்க மேல கையை வச்சு எழுப்பாம அவங்க தூங்குவாங்க. ஆனா நாங்க ஜெபம் ஆண்டவரே இந்த பையனை ஆசீர்வதிங்க, எங்க ஊழியக்காரனா வரணும், நல்ல சபையில ஒரு சாட்சியா இருக்கணும், நீங்க தான் செய்ய முடியும், நீங்க தான் செய்ய முடியும், இப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அந்த இதெல்லாம் அந்த அன்றைக்கு விதைக்கப்பட்டது இன்னைக்கு நாங்கள் அந்த விளைச்சலை பார்த்தோம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, சபைக்கு போக உற்சாகப்படுத்துங்க, ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்க. மரியாள் தன்னால் இயன்றதை செய்தார். அவங்க என்ன செய்ய முடியும் செய்ய சொல்லுங்க. போய் பாசத்தோட இணைஞ்சு பேசி அல்லது வீடுகளோட பேசி செய்யுங்க. அப்பதான் நாம வளருவோம், நம்முடைய குடும்பம் வளரும், நம்முடைய சபை வளரும். ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து வந்தேன். எனக்கு ஊழியர்னாலே பயம். ஆனாலும் கர்த்தர் என்னை நல்லா நடத்தினார். அநேகருக்கு ஆசீர்வாதமா நடத்தினார். இந்த மீடிய வட்டாரத்துல என்னால ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் இருக்காங்க. மனுஷர்கள் தான் சொல்ல மாட்டாங்கள, மனுஷர்களுக்கு எப்பயுமே அது ஒரு நல்ல குணம், அதெல்லாம் விடுங்க. ஆனா நான் அதை பரவாயில்ல, அவங்க சொல்லாவிட்டாலும் கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன், நான் என்ன விதைச்சேன், நான் எப்படி அவங்களுக்காக அழுதேன். இப்பொழுது கூட ஜோனத்தன் அடிக்கடி சொல்லுவோம், இந்த தமிழ் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டமானது என்ன தெரியுங்களா, அவங்களுடைய பாரத்தை எடுத்து நம்ம தோல்ல போட்டுருக்கோம். அது ஊழிய